சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு நீலகிரி மாவட்டம் கோடநாடு எஸ்டேட்டில் கடந்த 2017ஆம் ஆண்டில் காவலாளி ஓம் பகதூர் கொலை செய்யப்பட்டார். பின்னர் உள்ளே நுழைந்த கும்பல் எஸ்டேட்டில் இருந்த பொருட்களை கொள்ளையடித்துவிட்டு தப்பிச் சென்றது. இது தொடர்பாக உதகை போலீசார் வழக்கு பதிவு செய்து கேரளாவைச் சேர்ந்த மனோஜ், சயான், சதீசன், சந்தோஷ் சாமி, மனோஜ் சாமி உள்ளிட்ட 10 பேரை கைது செய்தனர். இவ்வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியும் ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநருமான கனகராஜ் சம்பவம் நடந்த சில நாட்களில் சாலை விபத்தில் உயிரிழந்தார். பின்னர் கோடநாடு பங்களாவின் சிசிடிவி ஆபரேட்டர் தினேஷும் தன்னுடைய வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். பரபரப்பை கூட்டிய இந்த வழக்கு மேற்கு மண்டல ஐஜி தலைமையிலான சிறப்பு விசாரணை குழுவுக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கு உதகை நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் கோடநாடு கொள்ளை சம்பவம் குறித்து சிபிசிஐடி போலீசார் மூலம் விரிவான விசாரணை நடத்தப்படும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டது. இதையடுத்து கோவை காந்திபுரத்தில் உள்ள சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கு தொடர்பாக இதுவரை 500க்கும் மேற்பட்ட சாட்சிகளிடம் வாக்குமூலம் பெற்றனர். அது மட்டுமின்றி 250க்கும் மேற்பட்டவர்களுக்கு சம்மன் அனுப்பி சிபிசிஐடி அலுவலகத்தில் வைத்து நேரில் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதில் அவர்கள் கூறும் பதிலை வீடியோவில் பதிவு செய்து சாட்சியங்களை திரட்டி வருகின்றனர். கோடநாடு வழக்கில் திடீர் திருப்பமாக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகனும் சசிகலாவின் உறவினருமான சுதாகரனுக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தனர். அதில் கோடநாடு விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்பதால் இன்று காலை 10 மணிக்கு கோவை காந்திபுரத்தில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. தனிப்படை போலீசார் இந்த வழக்கை விசாரித்த போது முக்கிய பிரமுகர்கள் சிலரிடம் விசாரணை நடத்த நீதிமன்றத்தில் அனுமதி கேட்டனர். அதன் அடிப்படையில் அந்த நபர்களுக்கு சம்மன் அனுப்பி விசாரணை நடத்தி வருகிறார்கள். அந்த வகையில் தான் சுதாகரனுக்கும் நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இந்நிலையில் சிபிசிஐடி அலுவலகத்திற்கு வந்த சுதாகரன் மதுரை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் மாரியப்பனுடன் விசாரணைக்காக ஆஜராகியுள்ளார். சுதாகரனிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணை வீடியோ மற்றும் ஆடியோவாக பதிவு செய்யப்படும் என கூறப்படுகிறது. ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகனான தத்தெடுக்கப்பட்ட சுதாகரன் ஆரம்ப காலத்தில் இருந்து பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கினார். சசிகலாவின் உறவினராக இருந்தாலும் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலாவுடன் சேர்ந்து பெங்களூரு பரப்பன அக்ரகாரா சிறையில் 4 ஆண்டுகள் தண்டனை அனுபவித்தார். ஒரு காலத்தில் சின்ன எம்ஜிஆர் என அழைக்கப்பட்ட சுதாகரனை சிபிசிஐடி போலீசார் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளது இந்த வழக்கில் பரபரப்பை கூட்டியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.